இன்றைக்கு அநேகர் என்னுடைய காரியங்களுக்காக யார் வழக்காடுவார்கள்? என்னுடைய பிள்ளையின் காரியமாக இருக்கலாம், என்னுடைய பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், என்னுடைய வழக்காக இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், இன்டர்வியூ காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம். இப்படி பல காரியங்களுக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாலும் எனக்காக வழக்காடுகிறவர் யார் என்று அநேக வேளைகளில் முறையிடுவது உண்டு. தேவ சமூகத்தில் அழுது விழிப்பது உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் போராடுவேன், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்.